ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்காட்லாண்டில் இருந்த கிரேஃபியர் பாபியோட ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். யார் இந்த கிரேஃபியர் பாபி, எதுக்கு ஸ்காட்லாண்டில் நிறைய புக்ஸ் அண்ட் ஃபிலிமில் இதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டாச்சுவில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டாகோட நேம் தாங்க கிரேஃபியர் பாபி. ஜான் கிரே அப்படின்ற ஒருத்தர் எடின்பர்க் சிட்டி போலீஸ்க்காக ஒரு நைட் வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணாங்க. அவரோட வாட்ச் டாக் தாங்க இந்த கிரேஃபியர் பாபி. ஜான் எப்போ ஒர்க்குக்கு போனாலும் பாபியும் ஃபாலோ பண்ணோம். 1858 ஜான் கேன்சரில் இறந்துட்டாரு. அவரோட உடலை கிரேஃபியர் கிரைகார்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க அடக்கம் பண்ணாங்க. ஜான் இறந்ததுக்கு அப்புறம் பாபி கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக தன்னோட மாஸ்டரோட கல்லறையில் தாங்க காவல் காத்துட்டு இருந்துச்சு. 1872 பாபி இறந்துடுச்சுங்க. ஆனால் அது வர டெய்லி பாபி ஜானோட கல்லறையில் தாங்க டெய்லி இருந்துச்சு. எவ்வளோ ஒரு பாண்டிங் இருந்திருக்கும் பாருங்களேன் ஜானுக்கும் பாபிக்கும். பாபி இறந்ததுக்கு அப்புறம் ஜான் இருக்கல அந்த கிரேவியர்ல தாங்க பாபியும் அடக்கம் பண்ணாங்க. பாபியோட இந்த நினைவு சின்னமாக தாங்க எடின்பர்க் சிட்டியில இந்த சிலையை வச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு ட்ரூ லவ் இருந்திருந்தா பாபி ஜானோட கல்லறையில 14 வருஷமா காவல் காத்துட்டு இருந்திருக்கும். இதுதாங்க கிரேஃபியர் பாபியோட ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.